ஹலோ எவ்ரிவன். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஹோ அப்னோ போனோம் அப்படிங்கிற டெக்னிக் பற்றி பார்த்துருந்தோம். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸ் தான் அந்த ஹோ அப்னோ போனோம். இது ஹவாயியன் மக்கள் தங்களோட நெகட்டிவ் எனர்ஜிஸையும் எனர்ஜி பிளாக்கேஜஸையும் கிளியர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த 4 ஃப்ரேசஸ்க்கும் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த ஹோ அப்னோ போனோம் அப்படிங்கிறது நம்மளோட கர்மா சார்ந்த நம்பிக்கையை கொண்டது. இந்த பார்ட் 2 வீடியோவில் ஹோ அப்னோ போனோம் அப்படிங்கிற டெக்னிக்கோட ஆழமான இன்னொரு அர்த்தத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு ஏன் இந்த சந்தோஷமான விஷயம் நடக்குது அப்படின்னு நம்ம எப்போவுமே யோசிச்சது கிடையாது. ஆனால் எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணாலும் நம்ம மனசு உடனே நம்ம கிட்ட கேட்குறது, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நான் ஏன் இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்க்கும் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் இல்லை பாஸ்டில் நம்ம செஞ்ச ஏதோ ஒரு செயல் தான் காரணம் அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த ஹோ அப்னோ போனோம். கார்மிக் எஃபெக்ட் அப்படிங்கிறதும் இதே அர்த்தத்தை தான் குறிக்குது. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸும் உங்களோட கர்மாவோட எஃபெக்ட்ஸ், உங்களோட கர்மாவோட ரிசல்ட்டாக வருது. உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ், பார்க்குற சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களோட கர்மாவில் ஆல்ரெடி இருக்குது. அதாவது உங்கள் பாஸ்டில் நீங்கள் பண்ண ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸ் இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களோட ஃப்யூச்சரில் மேனிஃபெஸ்ட் ஆகும். உங்களோட ஃப்யூச்சர் இல்லைனா நெக்ஸ்ட் லைஃப்பில் கூட மேனிஃபெஸ்ட் ஆகும். நம்மளோட இந்த லைஃப்பில் வர ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ்க்கும் நாம் மட்டுமே பொறுப்பு, நாம் மட்டுமே காரணம்ங்கிறத மட்டும்தான் இந்த ஹோ அப்னோ போனோ நமக்கு வலியுறுத்துது. இதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதே நம்ம விட ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு முழுமையான அர்த்தமாக இருக்கிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இன்பமும் சரி துன்பமும் சரி யாராலையும் ஏற்படுறதில்ல, இது எல்லாமே நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டது. அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாமே பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்போவோ என் வாழ்க்கையில் நான் செய்த தவறு இப்போ எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது, அதனோட முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு நம்ம கேட்குறதும், அதே மாதிரி என்னை வழி நடத்துறதுக்காக அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறதும், யார் மேலேயும் எந்த வெறுப்பும் கோபமும் இல்லை, எனக்குள்ள முழுமையான அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் இந்த 4 ஃப்ரேசஸோட அர்த்தம். இந்த அர்த்தத்தை உணர்ந்து இந்த ஹோ அப்னோ போனோ டெக்னிக்கை பயன்படுத்துறது மூலமாக நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும். நம்ம அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதை விட ஆரம்பிச்சிருவோம். நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே பொறுப்பேற்றுக்கிறப்போ, நம்ம மேலே மட்டுமே ஃபோக்கஸ் இருக்கிறப்போ நம்மளோட எனர்ஜிஸ் லெவலில் ஒரு ஷிஃப்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிப்போம். நம்மளுக்குள்ளே இருக்க எனர்ஜி பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட நெகட்டிவ் கர்மாலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகவும் ஆரம்பிப்போம். உங்களுக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 4 ஃப்ரேசஸை உங்கள் பாடி கிட்ட நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் உடம்புக்கு சரியான கேர் கொடுக்காம இருந்ததுனால கூட இந்த ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். அதற்குரிய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் உடம்புக்கிட்ட டியர் பாடி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிற ஃப்ரேசஸை ரிப்பீட்டடாக உங்களால் எவ்வளோ கவுண்ட்ஸ் முடியுமோ அவ்வளோ கவுண்ட்ஸ் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ணுற வரைக்கும் சொல்லலாம். இதை ரெகுலராக ரிப்பீட்டடாக தொடர்ந்து செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வேறு சில சிச்சுவேஷன்ஸ் கூடயும் ரிலேட் பண்ணி இந்த ஃப்ரேசஸை சொல்லலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கூட நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் ஹீலிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட கஷ்டத்துக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த ஹோ அப்னோ போனோ ஃப்ரேசஸை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை சுற்றி இருக்கவங்க யாராவது கஷ்டப்படுறத நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களோட கர்மாவில் ஆல்ரெடி இணைக்கப்பட்டிருக்கு, உங்கள் கர்மாவில் அது இருக்குன்னு தான் அர்த்தம். என்னோட ஏதோ ஒரு பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் தான் இந்த சுச்சுவேஷன்ஸை என்னை ஃபேஸ் பண்ண வைக்கிது, ஸோ அதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரேசஸை சொல்ல ஆரம்பிங்க. இது ரிப்பீட்டடாக சொல்ல 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 அவங்களோட வாழ்க்கையிலையும் சேஞ்சஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ கர்மா பற்றியும் ஹோ அப்னோ போனோ டெக்னிக்ஸ் பற்றியும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட இந்த சேனல் மூலமா ஹீலிங் சம்மந்தப்பட்ட அரிய தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். என்னோட எஃபோர்ட் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய் பாய்.